ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல் பகுதியில் இருக்கோம். பார்த்தீங்களா? கப்பல்லாம் நிக்குது. அங்க தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இங்கேருந்து தான் நம்ம வந்து ஆர்டரை பிக்கப் பண்ண போறோம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆர்டர் எடுக்கிறதுக்காக வண்டியை மூவ் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்டர் எடுக்கிறதுக்காக முன்னாடி போகணுங்க. இது வந்து ஒரு ஹார்பர் மாதிரி இருக்குது. ஹார்பர் தான் நினைக்கிறேன். இது ஒரு புது பிராண்டு. இதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிராண்டு தெரியுதுங்களா? வெயிட் இந்த இருக்கு பாருங்க. இது ஒரு புது பிராண்ட். டெர்மினல் பேரே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு. டெர்மினல் கண்டெய்னர். ஓகே, இருந்துட்டு போட்டோம். என்ன பேர் வேணா வச்சுட்டு போட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்டர். இங்கே மூணு விஷயம் தாங்க இருக்கு. 3 விஷயம் தான் வச்சுருக்கானுங்க. ஒன்று வந்து இது வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது. இது பக்கம் தான். இது ரொம்ப தூரங்க. இது இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகுது. ரைஸ் தானேம்மா. இது ஏதோ ஒரு ஃபியூல் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன்ல. இது வந்து இங்கேருந்து ஜெர்மனிக்கு போகுது. அதுவும் ஒரு புது பிராண்டுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பிராண்டை நம்ம அப்படியே பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஓகே, அதனால் நம்ம வந்து இதே பிக்கப் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாம் எங்கே இருக்குதுன்னா, இங்கே தான் பார்த்தேன் எங்கேயோ அது. பா, எவ்வளோ பிராண்ட் இருக்கு பாருங்க. இங்கே தான் பார்த்தேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா? டபுள் டேங்க் இருக்கு. ஏத்திட்டோம் பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு போகணும். இது 13 மணி நேரம் கொடுத்துருக்கான். பெரிய டைம்னா பரவாயில்ல. பெரிய டைம். பா, அருமையாக இருக்கு பாருங்களேன். இந்த வியூ சூப்பராக இல்லை? அவ்வளோதான், அப்படியே வெளியே போக வேண்டியதான். வண்டி தெரியலையே. வண்டி தெரியல தம்பி. இப்போ தெரியுது. ஒருத்தன் வேலை பார்க்குறான் பார்த்தீங்களாங்க.
ஓகே எடுக்கலாமா? எப்பட்றா போணும்? இதில் தானே? இதுலையா அதுலையா? லாஸ்ட்டில் தானே நினைக்கிறேன். பிரிட்ஜில் ஏறணுமா? வர்றா. இவனுங்க ஏன்டா இப்படி காட்டுறீங்க? பாருங்க பிரிட்ஜில் ஏறுற மாதிரி சூப்பராக காட்டுறானுங்க. அது அந்த வியூ போகலாமா? அப்படியே வரீங்க, அப்படியே வரீங்க, அப்படியே இருங்க. அங்கே பாருங்க, வேற லெவலில் ஹார்பர். இன்னும் கொஞ்சம் இதில் பார்த்தா இந்த சைடு பார்க்கலாமா? இந்த சைடும் பாருங்கள் ஷிப் நிற்குது. இந்த சைடும் ஷிப் நிற்குது. இப்போ நான் இதில் போகணும், அதில் தான் போகணும். தண்ணி பாருங்கள், வா. ஏங்க எவ்வளோ நிற்கிது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கா? ஆமாம், இதை நம்ம இது பண்ணி போகணும்ல. வெளியே வரோன்னா, ஆர்வம் விட்டு வெளியே வரோன்னா அதெல்லாம் பண்ணணும்ல ப்ராப்பராக. தம்பி கேட்லாம் திறந்து தானே இருக்குது. எல்லாருக்கும் பாய். திறந்துட்டானுங்கப்பா. ஏய், அது பிரேக் அடிக்கிறது பதில் ஃபார்வர்ட் அமைக்கிட்டாங்க. வேறு எந்த ரீசன் இல்லை. சரி விடுங்க, எல்லாம் வழக்கில் நடக்கிறது தானே. அந்த வியூ அழகாக என்ஜாய் பண்ணலாம் நினச்சா கடைசியாக போய் இடிக்க வேண்டியதாக போச்சுங்க. சரி பரவாயில்ல, எப்படியா இடிச்சிடுறாங்க ஏதாவது பண்ணி. இடிக்கிறது என்கிட்ட தான் கற்றுக்கணும் போல்டு. இப்போ நான் இதில் போகணும், இதில் போகணுமா அதில் போகணுமா? அது இல்லையே, 2 வழி இருக்குது. பிரிட்ஜில் ஏறணுமா? ஆமாம், பிரிட்ஜில் தான் ஏறணும்னு நினைக்கிறேங்க. பிரிட்ஜில் தான் ஏறணும். வா. தெரியுதுங்களா? பக்காவாக இருக்காங்க. அவ்வளோதான், நம்ம வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹார்பரை வந்து சென்னையில் பார்க்கணும் அப்படின்னா நேராக அந்த ராயபுரம் சைடுங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம்.
சென்னையில சொல்றேன். தூத்துக்குடியில நான் பார்க்கல இது வரைக்கும். யார்ரா அது? நான் போறேன் அதுக்கு வழி விடுது கரெக்ட்டா. ம். அந்த சைடு போனீங்கன்னா பாருங்க. ஆனா உள்ளலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா அந்த பொதுவா அந்த ஏரியா நீங்க போனீங்கன்னா நெறைய பார்க்கலாம். டேங்க் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. டபுள் டபுள். ஏய் பயங்கரமான வளைவுங்க இது. யூ மாரி இருக்கு. பெரிய யூ. ஏய் இடிச்சிடாத. இன்னும் ஒரு 5 மணி நேரம் மார்னிங் டிரைவ் ஓட்டலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் தான். நைட்டு தான். டனல் டனல். சரியான இது பாருங்க. ஓகே. அப்படியே இதில் ஏறிட்டா. ஏய் அவன் பார்த்தீங்களா எப்படி வந்தான் பார்த்தீங்களா? நானும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கேன், கவலைப்படாத. அவன் பாட்டுக்கு இடிச்சிட்டு போயினே இருப்பான். செக் போஸ்ட் செக் போஸ்ட். எஸ். பா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் இந்த இடம். அப்படியே உள்ளேருந்து வெளியே வரணுங்க. இது கிடையாது. வாவ் எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா? பா ஒரு அழுத்தணும்னு வேகம் பாருங்க. சூப்பர்ல. முன்னாடிலாம் ஒரு ஏரியாவுக்கு போய் ஏரியா கற்றுக்கலாங்க. இந்த மாதிரி இப்படி தான் வந்தோம், இந்த ரூட்டில் தான் வந்தோன்னு. இப்போலாம் மேப்பு தான். எப்படி ஒரு காலத்தில் வந்து மைண்ட்லேயே நம்பர்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். இப்போல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் மொபைலை யூஸ் பண்ணுற மாதிரி
இப்போ எல்லாத்துக்கும் ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேப்ப போடுற மாரி நமக்கு ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்துட்டாங்க. அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மள வந்து மூளையில ஒரு பாகம் மாரி ஆயிடுச்சுங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, மேப் வேணும். ஆ மேப் இல்லன்னா இங்க ரூட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். மேப் இருந்தா ஈஸி தான் ரூட்டு. ஆனா இந்த ஞாபகம் வைக்கிறதுன்றது போயிடுச்சு இப்போ. ஒரு காலத்துலலாம் அப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு, இந்த வழியா இந்த வழியா அப்படி இப்படிலாம் ஞாபகம் வச்சிருந்தோம். இப்பலாம் அதெல்லாம் இல்ல. இப்பலாம் அதெல்லாம் தேவைப்படல. ஏய் ரிவர்ஸ்ல போகாத. அது என்டர். செமல. அவ்வளோதான். இன்னைக்கு கூட ஒரு இடத்துல போய் மாட்டிக்கினேங்க. மாட்டிக்கிட்டு கடைசியில பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கவும் முடியல. மேப்ல போட வேண்டியது. மேப்ல போட சொல்றாரு அவரே. அவரோட அட்ரஸுக்கு இது பண்றதுக்கு அவர் மேப் போடுங்கன்றாரு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ. நீங்க எங்கங்க இருக்கீங்க? சொல்லுங்க அப்படின்றேன். நான் வந்து அது என்னது வெங்கடேஸ்வரா ஸ்ட்ரீட்டாம். நான் வெங்கடேஸ்வரா ஸ்ட்ரீட்ல இருக்கேன் வந்துருங்கன்றான். ஏங்க அந்த ஸ்ட்ரீட் எங்கங்க இருக்குன்னு கேட்டா, ஏங்க இது கூட தெரியாதா உங்களுக்கு? வெங்கடேஸ்வரா ஸ்ட்ரீட் தெரியாதா? அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏங்க கூகுள் சொல்லுதுங்க ஈஸியா வெங்கடேஸ்வரா ஸ்ட்ரீட்னு. கூகுளில் போய் போடுங்க வெங்கடேஸ்வரா ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு போட்டா, அது ஏகப்பட்ட ஏரியாவில் இருக்குது. வெங்கடேஸ்வரா நிறையா ஸ்ட்ரீட் இருக்குது. இதில் எந்த ஸ்ட்ரீட்டை போய் நான் வந்து வெங்கடேஸ்வரா ஸ்ட்ரீட்டுங்கிறேன். ஏங்க உங்கள் ஏரியா எதுங்க? நான் வெங்கடேஸ்வரா ஸ்ட்ரீட். ஏரியா பேர் தெரில இன்னும் அவருக்கு. அவர் எந்த ஏரியாவில் இருக்குன்னு அவருக்கே தெரில. அந்த அளவுக்கு மக்களுக்கான இதாகிடுச்சு. இதுக்கும் நல்லா படிச்சிருக்கா போல. நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டு சிரிக்கிறேங்க ரோட்டில் நின்றுட்டு. என்னடா இவர் இப்படி பேசுகிறாரே ஒன்றும் புரிய மாட்டுது.
அதையாவது பரவாயில்லங்க. ஒரு ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிட்டேன். போறதுக்கு இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை சைட்லாம் ஆ ஒரே அப்பார்ட்மெண்ட் பேரு. ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. ஒரே அப்பார்ட்மெண்ட் தான். உதாரணத்துக்கு அது பேர்லாம் சொல்லலாமான்னு தெரியல. இப்போ ஏதாவது ஒரு ரமேஷ்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ரமேஷ் அப்பார்ட்மெண்ட் கேலக்ஸி, ரமேஷ் அப்பார்ட்மெண்ட் கார்டன் இப்படின்னு சொல்லிட்டு அதே பேர்ல எல்லாத்தையும் வச்சிருப்பானுங்க. ஆனா நீங்க இதுல போய் பார்த்தீங்கன்னா, ரமேஷ் அப்படின்னு தான் காட்டும். எந்த இடத்துல இருக்கிற ரமேஷ், சரி இப்போ நம்ம அடையாருக்கு போறோம்னா, அடையார்ல இருக்கிற ரமேஷ் அப்படின்னு போட்டா அங்க போவும். சரி அங்கேயும் போயாச்சு. போய் நண்பர்கிட்ட கேட்குறேன். நண்பரே நான் வந்து கீழே தான் நிற்கிறேன். உங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே தான் நிற்கிறேன். உங்களுடைய இங்கே 2-3 பேரில் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா? அதான் தெளிவாக கொடுத்துருக்கேனே ரமேஷ் அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு அப்படின்னு. கரெக்டு தான் தலைவர். ஆனால் 2-3 பேர் இருக்குது. ஒரே மாதிரி பேரில் 2 இருக்குது, 2-3 இருக்குது. அதில் எதில் இருக்கீங்க? அவர் கேட்குறாரு, ஏங்க படிச்சிருக்கீங்க, இது கூட உங்களுக்கு தெரியலையா? நேராக வந்துருங்க அப்படின்றாரு. என்ன சொல்கிறதுனே தெரில. சிரிக்கிறதா அலறுதான்னு ஒரு இடத்துல சிரிப்பே வந்துடுச்சு. அப்போது இவங்களே இப்படிலாம் இருக்காங்கன்னா, இந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாப்புல, இந்த மாதிரி அவர் வந்து இந்த ஸ்விக்கி இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் ஓட்டுறார் பொழுது, இந்த ஃபுட் டெலிவரி அதெல்லாம் இந்த மாதிரிலாம் போகிறார் பொழுது, அவருக்கும் அதே ஒரு சம்பவம் நடந்துச்சான். என்ன சம்பவம்னா, அந்த ஃபுட்டுக்கான டோர் நம்பர் போடலையாம். அவங்க பேர் மட்டும் இருக்குது. டோர் நம்பர் போடல. அப்பார்ட்மெண்ட்டில் எந்த ஏஆ பியான்னு போடல. வெறும் டோர் நம்பர் மட்டும், சாரி பேர் மட்டும் போட்டு அப்பார்ட்மெண்ட் பேர் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். பாருங்கள் எப்படி வந்தான் பாருங்கள் அவன். சரி இந்த வரேன் தூங்கணும் தான் தெரியும். ஆனால் எங்கே இடம் வரலையே. உடனே அந்த அப்பார்ட்மெண்ட் பேரில் போய் நின்றுட்டு கேட்குறாராம், மேடம் நான் வந்துட்டேன், நீங்கள் நம்பரே போடல, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் நிற்கிறேன். அதான் இது இவ்வளோ போட்டாலே போதுங்க, அழகாக வந்துடுவாங்க மற்றவங்க, நீங்கள் ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்களாம். இது எப்படி வர முடியும்னே தெரியல. அதான் என் பேர் இருக்கவங்க என்ன கூட உங்களுக்கு தெரியாதா? அவங்கள கூட தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க அப்போ எப்படிப்பட்ட யோசிப்பாங்க பாருங்க. அதாவது நம்ம ஊரில் ஏதாச்சும் ஒரு காமெடி உண்டு இல்லை, ஊரில் உள்ள அறிவாளிகள்லாம் இங்கே தான் இருக்காங்கன்ற மாதிரி. நிறைய பேர் படிச்சுட்டு பயங்கர அறிவாளியாக இருக்காங்க. அதனால் அவங்க அறிவு ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுனால சரி படிக்காதவங்க, இந்த டெக்னாலஜி பற்றி தெரியாதவங்க இப்படி நடந்துக்கிட்டா ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதனால் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சவங்களே அப்படி நடந்துக்கிறாங்க. அப்போ இவ்வளவும் தெரிஞ்சும் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம். நான் ஒருத்தர் 2 பேரை பார்த்ததுக்கே நான் எப்படின்னா, இவங்களாம் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க இந்த டெலிவரி பண்ணுறவங்கலாம். அவங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரில.
ஏய் ஸ்லீப்பிங் ஏரியா வரலப்பா தம்பி. நான் எப்படி தூங்குறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்துச்சா இப்போ? நான் வந்துட்டேன், நீ கவலைப்படாத. தூங்குற ஏரியாக்கா வந்துட்டேன். ஆஃப் என்டர். தூங்குற ஏரியாக்கா வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் ஆயிடுச்சுங்க, தெரியுதுங்களா? இங்கே வெளிச்சம் இருக்கும். நைட்டு நைட் நைட்டு. ஓகே, எடுக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், லைட்லாம் ஆன் பண்ணுவோம். அவ்வளோதானா லைட்டு? அடப்பாவிங்களா, இல்லை லைட் எரியணும்ல, அதானே வழக்கம். அவ்வளோதான். ஒரு வேளை எரியலாம், நீங்கள் அப்படி ஆன் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இங்கே வந்துக்கிட்டே இருக்கும், இந்த ஏரியா அப்படியே கடந்து போகிறது தானே. நிற்க மாட்டானுங்க பார்த்தீங்களா அவனுங்க? அப்பா, ஏய் நமக்கே அப்படி நிற்கிறோம்? நம்ம தான் எல்லாத்துலேயும் கடந்து போகலாமே. ஆ, நம்மளால தான் போக முடியுமே. பார்த்தீங்களாங்க எப்படி வந்தானே? ஏய் ஏயா அது. ஓ, இங்கே பெட்ரோல் போட இடம் இருக்குங்க, அதான் பிரச்சனை. ஆடா பாவிகளா. அதுக்காக தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகுதா? அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் நம்ம அப்படியே போகணும் தான். அதாவது இந்த ரீசெண்டாக ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணாங்க, பிரியாணி. அது பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைனில் பாருங்களேன், நிறைய தடவை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சூழ்நிலை அப்படி இருக்கனால நம்ம ஆர்டர் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டா நம்ம போய் டேரெக்டாக தான் வாங்கி சாப்பிடுவோம். அது ஒரு நார்மல் கடை தான். ஒரு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாங்க. நீங்கள் போய் கடையில் போய் வாங்கினா
நான் ஆர்டர் பண்ணா ரூ. 310 ரூ. 310 கிட்ட வருதுங்க. என்ன கணக்குனே தெரியலையே ரூ. 310 ரூபான்றதெல்லாம். அப்படி என்ன ஸ்பெஷலா கொண்டு வந்து குடுத்துட்டான்னு தெரியல. அநியாயம் இல்ல அது. நீங்க பேசாம ஆட்டோ புடிச்சு போய் இல்ல ரேபிடோவுக்கு கொண்டு போய் சாப்பிட்டு வந்துடலாம் போல. அந்த அளவுக்கு அநியாயமான ரேட் போடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம கூட்டங்க பார்சலுக்கு. எல்லாரும் பார்சல் தான். ஏகப்பட்ட வண்டி நிற்கும். நீங்கள் போனீங்கன்னா சில பானீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒன்று எந்த சைடு கேட்டிங்கன்னா அந்த சைடுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சைடே உங்களுக்கு தெரியலனா அப்புறம் வேஸ்ட் தான். புரியுதுங்களா? அதனால் எந்த சைடுன்னு கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா அந்த சைடில் இருக்குது கடை. இதுதான் பிரச்சனை. இவங்க சொல்கிற விஷயமா அதான். என்னங்க அந்த சைடு கூட உங்களுக்கு தெரியலனா அப்புறம் எப்படிங்க அப்படின்றாங்க. என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில. நான் எப்போவுமே நைட் ட்ரைவ் அவ்வளோ பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. வெளிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம். வெளிச்சம் இருக்கு. நைட் டிரைவில் எதையும் நம்ம பார்க்க போகிறதில்ல, அப்படியே போயினே இருக்க வேண்டியதான். ஓ, கொடுமை பார்த்தீங்களா? ரெண்டுமே ஒரே ரூட்டு தாங்க. இப்படி போகிறதும் ஒரே ரூட்டு தான், அப்படி போகிறதும் ஒரே ரூட்டு தான். ஆனால் எதுக்கு அப்படி போட்டான்னு தெரில. ஒரு வண்டி போகிறதுக்கு நம்ம போய் தான் பார்ப்போமே. பாருங்களேன், பாருங்கள், ஒரே ரூட்டு தான். அது வந்து ட்ரக்குக்காக தனி ரூட்டுங்க அது. நான் வேறு அதுக்காக பிரேக் வர போட்டேன். புரியுதுங்களா? வண்டிக்காக ட்ரக்குக்காகவே தனியாக ரூட்டு கொடுத்துறான். அதனால் நீங்கள் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் ஸ்லோவாக தான் போக முடியும். ஏன்னா எல்லா ட்ரக்கும் அதை தான் போவான். இந்த வரானுங்க பாருங்க, இதில் இங்கே வந்து இங்கே ஜாயின் ஆவானுங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான்ல. ஏன்னா பெரிய வண்டி வந்து சின்ன வண்டிக்கு பிரச்சனை இருக்கும். அதனால் அது தனியாக போகிறதுல தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் வண்டி போகிறதுக்குன்னே தனியாக ஒரு ரோடு ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்களால பெரிய தொல்லைங்க. பயங்கர டிராஃபிக் ஜாம் பண்ணுறாங்க. அவங்க யாராவது வர்றாங்கன்னா அப்படியே போட்டு நிறுத்தி வச்சிடறானுங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணி 8:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நிற்கிறேன் 9 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:30லேருந்து 9:15 ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. அதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அதாவது ஒரு விஷயத்த பாருங்களேன். இது எனக்கு ரொம்ப நாளாக உள்ள டவுட் வருது. அதாவது எல்லா இடத்துலையுமே சம்பளம் கொடுக்குறவங்க முதலாளி, சம்பளம் வாங்குறவங்க தொழிலாளி, அப்படி தானே இருப்பாங்க. அப்புறம் சம்பளம் கொடுக்குறவங்க ஆர்டர் போடுவாங்க, சம்பளம் வாங்குறவங்க ஆர்டரை கேட்பாங்க. இதான் வந்து இது.
ஆனா அந்த அரசாங்கம் அரசியல் அந்த அரசாங்கத்தில மட்டும் பாருங்களேன். அதாவது சம்பளம் குடுக்குறவங்க, வேலைக்கு ஆள் வைக்கிறவங்க, தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாம் அதாவது மக்கள். ஆனா அதாவது முதலாளி அப்படின்றாங்க. ஆனா முதலாளிங்க கேள்வி கேட்க முடியாது. தொழிலாளிங்க தான் கேள்வி கேட்பாங்க. ஆர்டர் போடுவாங்க. அவங்களுக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கும். இது வந்து இதில மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலா ஒரு வேள அது வந்து பொய் சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். அது எப்படின்னா, மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு ஒரு முதலாளி அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தான் அவங்க. அந்த முதலாளி என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுத்த உடனே அவங்களே அவங்கள ரூல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, லாஜிக்கா இவனுங்க போடுறதெல்லாம், மக்கள் தான் எங்களுக்கு முதலாளி அப்படின்ற மாரி தான் காட்டுவாங்க. நாங்கலாம் அவங்க கீழ வேலை செய்றோம் அப்படின்னுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் எல்லா சலுகையும் இருக்கும். ஸ்பெஷல் ரோட்ல போனா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அவங்க வராங்கன்னா, நம்மளலாம் நிறுத்திட்டு தான் அவங்கள அனுப்புவாங்க. பேசாம அதோட பேர மாத்திரலாம். இல்லாட்டா தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய வந்து மக்கள்ட்ட குடுக்காம அரசாங்க அதிகாரி இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டயே குடுத்துறலாம் பேசாம. பிரச்சனை இல்லாம போயிடும். அத விட்டு சும்மா ஒரு கண் துடைப்பு மாரி மக்கள்ட்ட குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மக்கள் வந்து என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. ஆனா இது இப்படிதான் நான் இப்ப சொல்ற மாரி இதுதான் உண்மை அப்படி இருந்தாலும் கூட, ஆனா இதே விஷயத்துல தான் நம்ம இத்தன வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. பாருங்களேன் அத. நம்ம தப்பு பண்றோம்னு தெரியுது. நம்மள வந்து ரூல் பண்ண போறாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சும் கூட நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒருத்தர தேர்ந்தெடுத்து, நம்மளே வந்து அடி வாங்கிக்கிறோம். இது சூப்பரா இருக்குல்ல இது? சிரிப்பு வந்துச்சுங்க. சாரி. இன்னொன்னு தெரியுமா? அவங்களா நிப்பாட்டி வச்சிருக்காங்க நம்மள. ஆ அதாவது அது எப்படி சொல்லுவாங்க? அவங்க சொல்ற மாரி வச்சுட்டா நம்ம நம்ம ஆ ஒரு ஒரு தலைவர் ஒருத்தர் போறாரு. அதுக்காக நம்மள நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்மளால தில்லா கேட்க கூட முடியலங்க. ஏங்க, நாங்க தாங்க வந்து அ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்தோம். நாங்க தான் அவருக்கு அத வாய்ப்பே குடுத்தோம். ஆனா எங்கள நிக்க வச்சுட்டு, அவருக்கு மரியாதை தரீங்களேன்னு நம்மளால கேட்க கூட முடியல. அத கேட்கிற அளவுக்கு அந்த தில்லும் வரல. நான் இதுல வேணா இப்ப சொல்லலாம் ஏதாவது. ஆனா நேர்ல நடக்கும்போது வாய்ப்பே இல்லங்க. அதாவது இந்த அடிக்ட்டா இருக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அடிக்ட் இருக்கவங்க.
அதாவது அதில அந்த அடிக்ட்லேயே வந்து அடிக்ட்னா சிகரெட் அடிக்க, தண்ணி அடிக்கிறது, இந்த மாரி அடிக்ட்ல இருக்கவங்க இருக்காங்கல்ல. இந்த அடிக்ட்லேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அடிக்ட் எது தெரியுமா? சிகரெட் அடிக்கிறது தான். ஆ அதாவது தண்ணி அடிக்கிறதாவது ஒரு போதை இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஓகே. ஆனா சிகரெட்ல ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் அத ஆரம்பிச்சாங்கன்னா, அத விடவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? விடவே முடியாது அவங்களால. அத ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணாலும் நிப்பாட்ட மாட்டாங்க. சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கு காச செலவு பண்ணுவாங்க தண்டத்துக்குன்னு. அந்த மாரி தாங்க இது. நம்மள வந்து நம்ம இந்த மாரி தேர்ந்தெடுத்தா, அவங்க நம்மள மதிக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் தேர்ந்தெடுப்போம். எப்படி நம்மள அவங்க அடிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்பவும் திருப்பி தேர்ந்தெடுப்போம். இது ஒரு வித்தியாசமான ஒரு இதுங்க. அணுகுமுறை. தப்புன்னு தெரிஞ்சே நம்ம பண்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாதுல்ல எல்லாரையுமே. அப்படின்ற ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலருந்து நடந்துட்டு இருக்குங்க அந்த விஷயம். நானும் பார்க்குறேன். ஒருத்தராவது ஜெயிச்சு வந்து, நான் உங்களுடைய அது என்ன சொல்றது? நீங்க தான் என்ன ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து அவங்களால இது பண்ணவே முடியாது. ஆனா பேசும்போது பேசிருவாங்க. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அத பண்ணவே மாட்டாங்க. அது எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களால முடியல அது. ஏன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு அதிகாரம்னு ஒண்ணு இருக்குல்லங்க. அது வந்து செம்ம பவர்ஃபுல்ல. சும்மாவா? வந்துட்டோம், வந்துட்டோம். ஓகே நண்பர்களே. இது வந்து தோணுச்சு நான் பேசினேன் அவ்வளோதான். நீங்க வந்து அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பா! ஆனா கொடிலாம் வச்சுக்கிறானுங்க இங்க. அவ்வளோ முக்கியமான இடமா என்ன இது? இருக்கலாம். அப்பா! வண்டி சூப்பரா இருக்கு பாருங்களேன். இதுவரைக்கும் இப்போ தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. ஸ்பீட் பிரேக்கர். இந்த ஸ்பீட் பிரேக்கர் நம்ம ஊர்ல இருக்குங்க. ரப்பர். ஆனா பார்க்க சின்னதா இருக்குங்க. செம்ம டேஞ்சருங்க அது. எஸ். ஆஹா! உள்ள கொண்டு போணுமா? ஆனா எங்கேயுமே நிறுத்தறதுக்கு இடமே இல்லையே! எப்படி வழிய அடைச்சு வச்சிருக்காங்களே! ஆ உள்ள போணுமா என்ன? உள்ள போறதுக்கு வழியே இல்லங்க. சரி அதனால வேணாம். இங்கேயே முடிச்சிடலாம். பாருங்க வழியே இல்லங்க. அவ்வளோதாங்க. முடிஞ்சிடுத்து. ஒரு வழியா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஒரு நல்ல ஒரு ஆர்டர். பெரிய ஆர்டர் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் நெறைய முடிச்சிருக்கு பாருங்க. ஓகே. ட்ரக்க கவனிக்கலாம். இந்தா இருக்கு. ட்ரக்க ரிமூவ் பண்ணிடலாமா? ஓ! இதுக்கு ஒரு வழி எப்புட்றா கொண்டு வந்து உள்ள வச்சீங்க? டேய்!
சரி அடுத்தது இங்கேருந்து தான் எடுக்கணும் ஏதாவது. இந்த பிராண்ட்லேருந்து தான். அதனால இங்கேயே உள்ள எங்கேயே நிறுத்துவோம். நெறைய இருக்குது. வேனு கீனுலாம் இருக்குது. உள்ளே நிறுத்திடலாமா? இங்கே ஓரமா நிறுத்திடலாம். எஸ். அவ்வளோதாங்க. இன்ஜின் ஆஃப். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. வண்டி ஓரம் நிறுத்திட்டேன். வெளியே வந்துடலாம். அவ்வளோதான் நண்பர்களே. நான் எதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏதோ சும்மா அந்த ஃப்ளோவில் அப்படியே பேசிட்டேன். ஓகே. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பாய்.